6ல் எப்படி ட்ரேட் ஆகும் அப்படின்றத பற்றி பார்க்கலாம். நீங்கள் இப்போ பார்த்துருக்கு நேற்று ஜிங்க் மினி மார்க்கெட்டில் நடந்த ப்ரைஸ் மூவ்மெண்ட். நேற்று நம்ம எதிர்பார்த்த மாதிரி காலையில் மார்க்கெட் ஓப்பன் ஆகி நல்ல ட்ராப் ஆகிருக்கு. பட் இந்த லேட் செஷனில் நம்ம எதிர்பார்த்த மாதிரி திருப்பியும் பவுன்ஸ் பேக் ஆகிருக்கு கம்ப்ளீட்டாக. இன்றைக்கி எங்கே ஓப்பன் ஆகலாம் காமெக்ஸ் மார்க்கெட் வச்சு, காமெக்ஸில் இப்போ ட்ரேட் ஆகிற ப்ரைஸிங் வச்சு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி 4460 இந்த ஜோன்லேயோ இல்லை இதுக்கு மேலேயோ ஓப்பன் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. ப்ராப்ளி 4460 இந்த ஏரியாவில் தான் மார்க்கெட் ஓப்பனிங் இருக்கும். ஸோ இதுலேருந்து நமக்கு என்ன தெரியுது அப்படின்னா, இந்த ஏரியா மார்க் பண்ணியிருந்தா 4460, 4400 and 44,000 சாரி 44,600, 44,700 இந்த ஜோனில் மேலே இதுக்கு மேலே மார்க்கெட் போனால் தான் பையிங்க்கு ரீகெயின் ஆகும். ஏன்னா இது ரொம்ப கிரிட்டிக்கலான செல்லிங் ஜோன். ஸோ இதோட கிளியராக இது மேலே பிரேக் அவுட் ஆகி ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக மேலே போயிடுச்சு அப்படின்னா மார்க்கெட் பைக்கு டேர்ன் ஆகிறதுக்கு சான்சஸ் நிறையா இருக்குது. அதே மாதிரி பையிங் போனாலும் சரி 45,200 இந்த ஜோனில் கொஞ்சமாக ப்ராஃபிட்டை உடனே புக் பண்ணிடுங்க. ஏன்னா ட்ரெண்டு இங்கே செல்லிங் இருக்குன்னா கொஞ்சம் ப்ராஃபிட்டை புக் பண்ணதுக்கப்புறம் கீழே ட்ராப் ஆகிட்டு நல்லா கன்ஃபர்மேஷன் வச்சு திருப்பி பை பேக் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் இந்த இடத்துல செல் பண்ணிவிட்டு இதை பிரேக் அவுட் ஆகுதுன்னு வெயிட் பண்ணி பாருங்கள். பிரேக் அவுட் ஆச்சுன்னா அதுக்கப்புறமா கம்ப்ளீட்டாக பிரேக் அவுட் ஆனதுக்கப்புறம் பை பண்ணால் ட்ரெண்ட் ரிவர்ஸ் ஆச்சுன்னு அர்த்தம். ஸோ இது கிரிட்டிக்கலான மேஜரான ரெசிஸ்டன்ஸ், இந்த இடம்ன்றது மேஜரான ரெசிஸ்டன்ஸ். இதோட சப்போர்ட் இங்கே கீழே இருக்குது. ஸோ மறுபடியும் இந்த ஏரியாவில் ஃபஸ்ட்டு சப்போர்ட், செகண்ட் சப்போர்ட், இந்த இடத்துல மறுபடியும் சப்போர்ட் எடுத்து திருப்பி மேலே போய் பிரேக் அவுட் ஆக ட்ரை பண்ணலாம். ஸோ ரொம்ப கீயான ஏரியாவில் இருக்கனால கொஞ்சம் பை வருமா பையிங்க செல்லிங்க அப்படின்னு கொஞ்சம் கன்ஃபியூஸாக இருக்கும். பட் மார்க்கெட்டோட ட்ரெண்டு, சப்போர்ட், ரெசிஸ்டன்ஸ் இந்த ஜோனை கம்ப்ளீட்டாக வாட்ச் பண்ணி ட்ரேட் பண்ணுறது ரொம்ப நல்லது. ஸோ நீங்கள் ட்ரேடிங் நடக்கிறப்ப எப்படின்னு பார்க்கலாம். தேங்க்யூ, பாய்.